ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் பிரபு. இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் நம்ம ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஆல்ரெடி எஸ்டர்டேவே வீடியோ போட்டிருந்தோம். அது போடலாம், அது பார்க்கலன்னா வந்து நான் காட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போது ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நான் ஏஷியன் பெயிண்டோட டே சார்ட் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்ஸ் தான். இது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் நல்லா இருக்கும் இந்த ஸ்டாக்கு. இப்போ ஒரு லாங் டேர்மில் ஒரு சைட்வேஸ்லேயே இருந்துட்டு இப்போ கரெக்ஷன் ஆகிட்டு இப்போ நல்ல ஒரு புல் பேக் ஆகிருக்கு. லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும். நல்ல ஃபண்டமெண்டலாக வந்து நல்ல ஒரு கம்பெனி தான் இது. ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். நம்ம 1 இயர் ஒரு 2 இயரில் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் பார்க்கலாம். அடுத்த கரெக்ஷன்ஸ் எதனா வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1 இயருக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் இதில். ஓகே, பார்த்துக்கோங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாகவே ஒரு ரிட்டர்ன்ஸே இல்லை. ஸோ 2020 எங்கே இருந்ததோ இப்பயும் அங்கே தான் இருக்குது. ஒரு அந்த இடத்துல இருந்து தான் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இந்த வாட்டி நம்ம ஒரு ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஏன்னா ஒரு 2 இயர்ஸாகவே ஒரு 2-3 இயர்ஸாகவே ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் இல்லை. ஸோ இந்த வாட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வாட்சஸில் ஆட் பண்ணி இதை ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருந்தது. 2020க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இப்போ ஒரு 1 இயராக ஒரு 2021 அக்டோபர்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கன்சால்டேஷன்லேயே ஆகி அப்புறம் இப்போ கிராஷ் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி கிடைக்கும். இப்போ மார்க்கெட் வந்து பூம் ஆகிற பட்சத்தில் வந்து நல்ல ஒரு ரேலி கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ். இதுவும் சேம் அதே தான். நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருந்துட்டு பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக். என்ன வந்து ஒரு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரீட்டைலர்ஸ் வந்து நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ இல்லைனா வந்து இது வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக். நம்ம ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் மாதிரி அலோகேட் பண்ணிவிட்டு இதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் இதில். நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் லிமிடெட். இது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் வந்து இது நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. இந்த கொரோனா கிராஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. சின்ன சின்ன கன்சாலேஷன் ஆகினாலும் ஷார்ட் டேர்மில், லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இப்போயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம லாங் டேர்முக்கு வேணுன்னா இதை சூஸ் பண்ணி கன்சிடர் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு ஒரு கன்சாலேஷன் ஆனாலும் லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம். ஸோ வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மைண்ட்ரி கரெக்ட் ஆகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. ஸோ ஒரு கன்சல்டேஷன் ஆனாலும் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது தந்தாங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல ஸ்டாக்காக இருக்கும். ஓகே, பார்த்துக்கோங்க. உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது நான் சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ நானும் இன்வெஸ்ட் பண்ண போகிறது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகே, டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. நான் வேறு எதனா ஸ்டாக்ஸ் இருந்தால் கூட நான் அங்கே வந்து போஸ்ட் பண்ணுவேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து சேனல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.